ஏய், ஒன்னு தெரிஞ்சுக்கோ. இங்க பார், நீ என்னதான் மந்திரம் போட்டாலும் மாயதந்திரம் பண்ணாலும் உன் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன். பார்க்கலாம் அதையும். ஏய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. எல்லாம் கூடி வர நேரம் பார்த்து உள்ள புகுந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டல ராசாத்தி. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. முதல்ல இந்த பழி உணர்ச்சியை விட்டுட்டு நிதானமா யோசி. யாரு யார் வாழ்க்கையை கெடுத்தாங்கன்னு உனக்கே புரியும். ஏய் போடி, வந்துட்டா பெருசா அட்வைஸ் பண்றதுக்கு. உன்னால திருத்தவே முடியாது. திரும்ப திரும்ப என் குடும்ப விஷயத்துல தலையிடுற. உனக்கு ஒரு நாள் இருக்கு. எப்படியோ குமரனுக்கு வந்த விபரீதத்தை தடுத்தாச்சு. ஆனா கண்மணி இனியும் அடங்க மாட்டாங்க. வேற எந்த வழியில குமரனை தனக்கு கட்டுப்பட வைக்கலான்னு தான் பாப்பாங்க. ஆமா மாமா, அவ அப்படிதான் திருந்து போறதில்ல. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா மாமா? இவ்வளவையும் கண்மணி எதுக்காக செய்யறா? தன் புருஷன் தனக்கு வேணும்னு தானே செய்யறா. எல்லாம் குமர மாமாவுக்காக தான். சரி, ஆனா அவங்க செய்க தப்பா இருக்க. ஆனா ஒண்ணு, தப்பான வழியில அவங்க குமரனை தான் வசப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியல, அன்பை விட சிறந்த வசியம் உலகத்துல வேற எதுவுமே இல்ல. ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல மாமா. ஆனா ஒண்ணு, கண்மணி குமரனை அடைய அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அது உண்மைதான் மாமா. நாளைக்கு ஸ்னேகா குணமாயி வந்தா குமர மாமா கூட சேர விடாம தடுக்க அவ கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அது நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு மாமா. இவங்களுக்கு பயந்துகிட்டு ஸ்னேகாவை குணப்படுத்தாம இருக்க முடியுமா என்ன? பாத்துக்கலாம், விடு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். என்ன இருந்தாலும் ஸ்னேகாவை நம்ம கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் மாமா. இவ்வளவு பணம் செலவழிச்சோம் நாம நினைச்சதை நடத்த முடியாம போயிடுச்சே கண்மணி. அதுக்குன்னு அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? இந்த கண்மணி ஓய மாட்டான். அட போ கண்மணி, நீ இப்படித்தான் எண்ட்ல வீரமா டயலாக் எல்லாம் பேசுற. ஆனா அந்த ராசாத்தி ஓப்பனிங்ல வந்து உன்னை காலி பண்ணிட்டு போயிடறாள. ஆமாண்டி, அந்த ராசாத்தி எப்ப பாரு நம்ம வழியிலேயே குறுக்க வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாம் நல்லபடியா கூடி வந்துச்சு. மாப்பிள்ள வேற வாய்க்கு வாய் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு எவ்வளவு மரியாதையா நடத்தினாரு. ஆனா அந்த ராசாத்தி வந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக்கிட்டா. அடிக்க வேற கைய வாங்கிட்டு வந்தாரு. எல்லாம் அவளால தானே? ஆமாமா, எல்லாம் அந்த ராசாத்தியாலதான். ஆனா அவளை விட நமக்கு இப்ப முக்கியமான எதிரி அந்த ஸ்னேகா தான். அவ இருக்கிற வரைக்கும் இவரு நம்ம பக்கம் திரும்பவே மாட்டாரு. அதுக்கு எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணணும். இவரையும் விடாம வாட்ச் பண்ணணும். எங்க போயிட போறாங்கன்னு நானும் பாக்குறேன்.
கண்மணி, நல்ல முடிவு கண்மணி. என்னம்மா சொல்ற? போர்டெல்லாம் மாட்டி இருக்கிறத பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு இப்பவாவது இந்த நல்ல முடிவை எடுத்தியே. என்னம்மா உளர்ற? ஏண்டி, இந்த போர்டெல்லாம் மாட்டி சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் தானே எடுக்க போற. நல்ல காசுடி. மா, டியூஷனா? உன் புத்தி அம்மா இப்படி போகுது? ஆ, அப்ப டியூஷனுக்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த போர்டு? மந்திரவாதிய வச்சு வசியம் பண்ண அந்த மேட்டர்ல தான் அந்த ராசாத்தி என்ன தோக்கடிச்சிட்டா. கை கிட்ட வந்த என் புருஷன் என் கைய விட்டு போயிட்டாரு. அதான் இந்த வாட்டி அப்படி எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு தீவிரமா இறங்கியிருக்கேன். ஒரு பிளான் வச்சிருந்தா தானே சொதப்பறதுக்கு. 1க்கு 5 பிளான் வச்சிருக்கேன். குமாரன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவது. அங்க பிரதட்சணம். தற்கொலை முயற்சி. பஞ்சாயத்து. இது என்னது? இந்த 5 பிளானையும் ஒவ்வொன்னா எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஒன்னு சொதப்புனா இன்னொன்னு. எப்படி நம்ம ஐடியா? ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா பிளான் தான் ஒண்ணுமே புரியலையே. அது என்னது இது? முதல் பிளானு குமரன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவது. ஆபத்துனா நிஜமா இல்ல, அது செட்டப் தான். ஆ, அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலனா கோவில்ல என் மாமியாக்காரி பாக்குற மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணி அவளோட மனசுல இடம் பிடிக்கிறது. அதுதான் என்னுடைய 2வது பிளான். அது என்னடி அது? தற்கொலை முயற்சின்னு எழுதியிருக்க. யார் தற்கொலை பண்ணிக்க போறா? நான் தான். ஐயோ கண்மணி, நீ தற்கொலையா? என்னடி? பதட்டப்படாதம்மா. சும்மா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நடிக்க தான் போறேன். வேணா கண்மணி, விளையாட்டு வினையா ஏதாவது ஆயிட போகுது. வாய நல்லா சானிடைசர் போட்டு கழுவு. சும்மா சிம்பத்திக்காக தான் பண்ண போறேன். மத்தபடி எல்லாம் ஒன்னும் ஆகாது. அப்ப சரி. அடுத்து பஞ்சாயத்துன்னு போட்டிருக்கு. ஆமா, இதுக்கு எதுக்கும் குமரனோ மரகதமோ இல்ல அந்த வீட்டுல உள்ளவங்களோ மசியலன்னு வச்சுக்கோ. வேற வழியே இல்ல. எப்படியாவது நான் அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் போயே ஆகணும். அதனால ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு பெரிய குடும்பத்தோட மானத்தை வாங்க போறேன். என்ன ஷாக்கா இருக்கா? அப்படிதான் அந்த மரகதத்துக்கும் இருக்கும். என் மேல எந்த தப்பும் இல்ல. இன்னொரு பொண்ணு கிட்ட குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்துக்கிட்ட என் புருஷன் மேலதான் எல்லா தப்பும். அதனால பஞ்சாயத்துல தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் வரும். அத வச்சு சட்டமா நான் அந்த வீட்டுக்குள்ள போயிடுவேன். சூப்பர் டி. என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல, 5வது பிளான்ல ஏதோ எழுதியிருக்க. அது கன்னடமா தெலுங்கா ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சா? அதுக்கு பேரு க்வெஸ்டின் மார்க்குமா. ஐயோ, வர வர கண்ணு தெரிய மாட்டேங்குது. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, சொதப்பிருச்சுன்னு வச்சுக்கிட்டாலும் கடைசியா ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கேன். அத வச்சு அந்த மொத்த குடும்பத்தையும் ஆட்டம் காண வச்சிருவேன். அப்படி என்ன திட்டம் வச்சிருக்கிற கண்மணி? நேரம் வரும்போது சொல்றேன். கண்மணி வாங்க உட்காருங்க.
என்ன கண்மணி, இப்பதான் மந்திரவாதி மேட்டர் முடிஞ்சு அக்கடான்னு ஓய்வு எடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இந்த ராமலிங்கம் ஓடி வந்து கண்மணி உங்களை அர்ஜென்ட்டா வர சொன்னாங்கன்னு சொன்னா. அப்படி என்ன அவசரம்? நீங்க அக்கடான்னு இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதே. என் வாழ்க்கை சிக்கல்ல போயிட்டு இருக்கு. ஆ? என்ன கண்மணி, ஏகாம்பரம் கொடுத்த ப்ராஜெக்ட எப்படியாவது பெருசா சக்சஸ் பண்றதுன்னு பிளான் மேல பிளான் போட்டு பெருசா அட்டவணை எல்லாம் போட்டு வச்சிருக்க? இந்த பிளான் எல்லாம் ஏகாம்பரம் ப்ராஜெக்ட்டுக்கு இல்ல, என் வாழ்க்கைக்கு. பிளானா? நமக்கு எதுவும் தெரியுமா? குமரன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவதா? ஓஹோ, அப்படி போகுதா கதை? அப்ப குமரனை போட்டு தள்ள போறீங்களா? இல்ல வேணும். மூஞ்ச பாரு, வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராதா உனக்கு? அவரை போட்டு தள்ளிட்டா அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆவறது? முட்டைப்பாயில முட்டைப்பாயில. ஆவுனா இந்த பொம்பளை இப்படி கைய நீட்டுறா? இப்பதான் தெரியுது இவ புருஷன் ஏன் ஓடி போனான்னு. அவன் இருந்திருந்தா இவ கொலை கேஸ்ல உள்ள போயிருப்பா. கண்மணி, அவனை விடு. ஆமா, குமரன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவதுன்னு மொட்டையா எழுதி வச்சிருக்க. கொஞ்சம் அந்த டீட்டெயிலா சொல்லு. என் புருஷ மனசுல என் மேல ஒரு சிம்பத்தி வரணும், அதுக்காக தான் இந்த பிளான். ஓஹோ. அதாவது பிளான் என்னன்னா, என் புருஷன் மில்லுக்கு கிளம்பி போற வழியில 4 ஆளுங்களை செட் பண்ணி வம்பிழுத்து சண்டை போட வைக்கணும். சண்டை முத்தும் போது நான் அந்த பக்கம் யதார்த்தமா வர மாதிரி வருவேன். அப்போ ஒருத்தன் என் புருஷனை வெட்ட போவ, அந்த கத்திய நான் என் கையால புடிச்சு என் புருஷனை காப்பாத்துவேன். என் கையில காயம் பட்டு ரத்தம் வழியும். அத பார்த்து என் புருஷன் ஃபீல் ஆகணும். அந்த ஃபீலிங்ல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் என்ன கண்காணிச்சு பக்கத்துல இருந்து பாத்துக்குவான். அப்போ எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். அவருக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் வரும். ஆமாமா, டாக்டர் ஊசி போட வருவாரு, உங்களை பிடிக்க சொல்லுவாரு, குமரன் உங்களுக்கு தலைவாரி விடுவாரு. அப்படியே பிளைட்ல போயிட்டு ஒரு ஃபாரின் சாங்கு. மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் சும் சும் சும். என்ன இது குஷி படத்தோட சீன் தானே? அந்த படத்தை பார்த்து தானே இந்த சீனை பிளான் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்த முந்தானை முடிச்சு படத்தை பார்த்து தான் நான் பிளான் பண்ணேன். போதுமா? யோ, இப்ப அதுவா முக்கியம்? ஆ, சரி கண்மணி, நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. குமரனை அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்களை ரெடி பண்ண, அவ்வளவுதானே? ஆமா. விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ராமலிங்கம், உனக்கு முக்கியமான வேலை என்னன்னா, சொல்லுங்கம்மா. காலையில என் புருஷன் எப்போ எத்தனை மணிக்கு கிளம்புறாருன்னு பார்த்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், சரியா? சரிங்கம்மா, சரி. ஆனா மா, அது வந்து மா, கன்ஃபார்மா கரெக்டா பண்ணிடுறேம்மா. நாளைக்கு தானேம்மா, நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்கம்மா, கண்டிப்பா பண்ணிடுறேன். யோ, ரொம்ப இழிக்காத, வாயை மூடு. சரி கண்மணி, அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு எல்லாம் பக்காவா பண்ணிடலாம். நீ மட்டும் கான்பிடண்டா இரு. வரட்டுமா? சரி, வரேன். யோ, தள்ளியா வாங்க சீக்கிரம். பார்க்கலாங்க. மா, என்னங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. இந்த புனிதா. சரி தாங்கம்மா. கபிலா, நீயும் பிரசாதம் எடுத்துக்கோ.
என்ன மரகதம், அடிக்கடி கோயில் போயிட்டு வர மாதிரி இருக்கு? ஏன் நான் கோயிலுக்கு போக கூடாதா? அதுக்கு இல்ல, நேத்தும் போயிட்டு வந்த, இன்னைக்கும் போயிட்டு வந்திருக்கியே, அதான். அதுவா? அது ஒரு வேண்டுதலுங்க. தொடர்ந்து 7 வாரம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அடேங்கப்பா, பெரிய வேண்டுதலா இருக்கே. அப்படி என்னம்மா வேண்டுதல் உனக்கு? சொல்லு மரகதம், அதான் புனிதா கேக்குறாள்ல. நான் வேற எதுக்குங்க வேண்டுதல் வைக்க போறேன்? இந்த வீட்ல எல்லாமே இருக்கு, எந்த குறையுமே இல்ல. ஆனா இவ்வளவு நாளாகியும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உருவாகல. அதான் எனக்கு பெரிய குறையா இருக்கு. இந்த கண்மணி வேற பெரிய வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா. எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எல்லாமே போச்சு. சரி, இனிய ராசாத்தியாவது எனக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் வேலை வேலைன்னு தான் ஓடிட்டு இருக்காங்க. அத பத்தி யோசிக்கிறதாவே தெரியல. அதான் கடவுள்கிட்ட போய் என் குறைய சொல்லி எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கூடன்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். அது தப்பா? தப்பே இல்ல மரகதம், உன் வேண்டுதல் சீக்கிரமே நடக்கும். அப்பா, அம்மா உண்மையிலேயே கோவிலுக்கு தான் போயிட்டு வராங்க, நீங்க நம்புறீங்களா? கோயிலுக்கு போகாம வேற எங்கம்மா போயிட்டு வர போறா? ஏன்பா, நம்ம வீட்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல கோவிலுக்கு போயிடலாம். போக 10 நிமிஷம், வர 10 நிமிஷம், கோவிலுக்குள்ள ஒரு அரை மணி நேரம், மொத்தமா 1 மணி நேரம் கூட ஆகாது. ஆனா அம்மா சாயங்காலம் போனவங்க மொத்தமா 3-4 மணி நேரம் கழிச்சு வராங்க. எனக்கு என்னமோ அம்மா கோவிலுக்கு போறேன்னு சாக்கு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டு வராங்கன்னு தோணுது. அட போமா நீ, அவ வேற எங்க போயிட்டு வர போறா? மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போய் தியானம் பண்ணிட்டு வருவா. அப்படியா சொல்றீங்க? ஆமாமா. சரிப்பா, நாங்களும் கோவிலுக்கு போயிட்டு வரோம். உங்க மூலமாவது இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரட்டுமா? சரிப்பா. புனிதா, கடைசியா நம்மள நோக்கி இந்த கேள்வி வந்துருச்சுல்ல? ஆமாங்க, அவங்களுக்கு தெரியாதல்ல, அண்ணனுங்க 2 பேருக்கும் வாரிசு உருவானதுக்கு அப்புறம் தான் நாம குழந்தை பெத்துக்கணுங்கிறது முடிவு பண்ணிருக்கோன்னு. ஆமால. சரி வா. சரி.